தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் நடந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திமுக வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த மகேஷ் மாயவன் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளை கடுமையாக விமர்சித்து ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் தன்னை ஜாதி ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தொடர்ந்து மன அழுத்தத்தில் வைத்ததாகவும் கண்ணீருடன் குற்றம் சாட்டினார். இந்த பரபரப்பான வீடியோ வெளியான சில நேரங்களிலேயே மகேஷ் மாயவன் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். உடனடியாக அவரை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவரது உடல்நிலை குறித்து தொடர்ந்து பதட்டம் நிலவுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய சில கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இந்த துன்புறுத்தலுக்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையில் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்குள் உள்ளக மோதல் தீவிரமடைந்து விட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. எதிர்க்கட்சியினர் இந்த சூழ்நிலையை விமர்சித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு நபரின் தற்கொலை முயற்சி மட்டுமல்ல, இதன் பின்னால் இருக்கிறது அரசியல் அழுத்தமா, உள்ளக சிக்கல்களா? இந்த சம்பவம் இன்னும் என்ன மாற்றங்களை கொண்டு வரும்? குறையாக கெஞ்சி பார்த்தோம். அவர்கள் களப்பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. சாதிய ரீதியாக முதலிருந்து என்னை துன்புறுத்தி வந்த ஆவுடைப்பன் அவர்களும் இரா குமார் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ரவிச்சந்திரன் சேர்மச்செல்வன் அவர்கள் என்னை தற்கொலை வரைக்கு தூண்டிவிட்டார்கள். இந்த தற்கொலைக்கு காரணமாகிய ஆவுடைப்பன் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் இரா குமார் அவர்களையும் சேர்மச்செல்வன் அவர்களையும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் மனோஜ் பாண்டே அவர்களுக்கும் சாத்தூர் தகப்பன் மகன் கொலை வழக்கில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதேபோல் என் குடும்பம் இன்று அநேராக நெருக்கடியாக நிற்கிறது. இவர்களுக்கும் தயவு செய்து நல்லாக விசாரித்து இன்னும் என்ன மாற்றங்களை கொண்டு வரும்? அரசியல் மேடையில் அடுத்த கட்டம் என்ன? இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.